மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வெட்டி கொலை பண்ணிவிட்டு நிலத்த அபகரிச்சு எடுத்து முயற்சி பண்ணாங்களா. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு தாரமே கல்யாணமே ஆகக்கூடாது, தாரமே நிலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பிளான் நடந்துச்சு. ஆனால் அது வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் சமூக சித்தப்பாவுக்கு எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவரை வந்துட்டு இந்த ஊருக்குள்ளார வந்து ஜாதி பிரச்சனை நிறைய நடக்கும். இது வந்து குளம், எங்கள் ஊருக்குள்ளார உள்ள குளம், இங்கே வந்துட்டு கீழ் ஜாதிக்காரங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அந்த பிரச்சனையில் எங்கள் சித்தப்பாவை தலையிட வச்சு ஒரு 4-5 பேர் ஊருக்குள்ளார இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்போ எங்கள் சித்தப்பா சின்ன வயசில் இருக்கும்போது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவரை தலையிட வச்சு போலீஸ் கேஸ்ன்னு இது பண்ணி விட்டு ஒரு டீ கடையில் அடிதடி கேஸ் நடக்க வச்சு அதை வந்து எங்கள் சித்தப்பா போலீஸ் கேஸ்ன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னால் அவர் பெயில் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி பண்ணாங்க. எனக்கு எப்படின்னா, எனக்கு பல்வேறு பிரச்சனையை உண்டு பண்ணி என்னையும் போலீஸ் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து 2-3 தடவை பிரச்சனைகளை உண்டு பண்ணி என்னையும் கூட ஸ்டேஷனில் வச்சுருந்துருக்குறாங்க. எனக்கு பின்னால் தான் இந்த திட்டங்கள் நிறைய எனக்கு பின்னால் நிறைய தெரிய வந்ததும் நான் கொஞ்சம் பசங்க கூட எல்லாம் யார் கூடயும் சேர்றது கிடையாது.